இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு, அதில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு எதுக்குமே வாக்களிக்காம தனித்து உங்களை மட்டும் நம்பி நிற்கக்கூடிய இந்த நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க வாக்களித்து வெற்றி பெறுவீங்க. நாம் தமிழ் கட்சிக்கு வெற்றி அளித்தால் உங்களோட ஒருத்தனா நிற்பேன். வெற்றி பெற்ற பிறகு இந்த பக்கமே திரும்பிய பார்க்க மாட்டேன். அப்படி இல்லை, ஒரு தடவை வெற்றி பெற்று போயிட்டேன்னா திருப்பி 5 ஆண்டுகள் கழிச்சு தான் வரணும். இப்போ கடந்த முறை வெற்றி பெற்றவர்கள் ஏன் திரும்பி நிற்கல? எதுவுமே செய்யல. நீ நல்லது செஞ்சிருந்தா மறுபடியும் இந்த தொழில நிற்பேன். இந்த மக்களுக்கு எல்லாம் நான் செஞ்சுட்டேன். இந்த மக்களே சொல்லணும், இந்த சட்டமன்ற தொழில நின்னா தானாவே வாக்கு விழணும். அந்த மாதிரியான வேலைகளை செய்யணும். நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு முறை வாக்களிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த தொகுதி நிரந்தரமாக நாம் தமிழ் கட்சியினுடைய தொகுதியாக தான் இருக்கும். ஏன்னா களத்திலே நிற்போம். நாங்க போயிட்டு சென்னையில போயிட்டு முதல்வரையும் துணை முதல்வரையும் பொழுதுகிட்டே இருக்க மாட்டோம். ஏன் மக்களுடைய தேவைகள் என்ன அதை அறிந்து தாங்க நிற்போம். சட்டமன்ற உறுப்பினராக எதுக்கு ஆகிறோம்? இந்த தொகுதியினுடைய பிரச்சனை, அது ஒதுக்கப்படக்கூடிய பணம் என்ன? இந்த தொகுதிக்கு எல்லாரும் பணம் ஒதுக்குவாங்க இல்லையா? ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை இவங்க ஒதுக்கிக்கிறாங்க. அப்படியே ஒதுக்கி வீட்டில் வச்சு சேர்த்துக்க வேண்டியதான். எவ்வளவு ஒதுக்கப்படுது? இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக எவ்வளவு? 7830 கோடி. இந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒன்றிய அரசு இங்க நமக்கு ஒதுக்கி இருக்கு. இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை செலவு பண்ண முடியாம திருப்பி அனுப்பிட்டாங்க. 7850 கோடி. அப்ப இந்த இத்தனை கோடியை இந்த மக்களுக்கு, இந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாமே, அவனுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கலாமே. ஆந்திர அரசு இதை செய்திருக்கு. ஆந்திர அரசு இந்த தொகையை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரித்து கொடுத்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அங்க வளப்படுத்தி இருக்கு. அதை ஏன் செய்யல? இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக 150 கோடி கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு கழிப்பறை கட்டுறதுக்காக கட்டிருக்கு. அதுல கொஞ்சம் செலவு பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டு, இல்லைன்னா அந்த பணத்தை வேற எதுக்காவது பயன்படுத்துறது. என்னுடைய அப்பா அம்மா நீங்க புரிஞ்சுக்கங்க. மீண்டும் மீண்டும் அவங்களுக்கே வாக்களிச்சு மீண்டும் மீண்டும் எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க வாக்களிச்ச பிறகு அந்த கஷ்டம்லாம் எங்களை தான் வந்து சேருது. இந்த 50 ஆண்டுகளாக நீங்க செய்த தவறுகள் போதும். இந்த 50 ஆண்டுகளாக நீங்கள் செய்த தவறுகளால் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படியே பின்னாடி எடுப்பான்.